நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாகி 2 நாட்களில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதன் மூலம் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை முந்தியுள்ளது பராசக்தி. நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி ட்ரெய்லரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். பராசக்தி படத்தில் இடம்பெற்றுள்ள டெல்லிதான் இந்தியாவா என்ற ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது அந்த வசனம். ஜனநாயகன் படத்தில் ட்ரெய்லர் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. தெலுங்கு படத்தின் பகவந்த் கேசரி ரீமேக் என கூறப்படும் ஜனநாயகன் ட்ரெய்லரும் அப்படியே உள்ளதாக வலைதளங்களில் விமர்சனங்கள் வெளியாகி வந்த நிலையில் பகவந்த் கேசரி படத்தின் ட்ரெய்லர் முழுமையாக காப்பி அடிக்கப்பட்டது போல் ஜனநாயகன் ட்ரெய்லர் உள்ளதாக விமர்சனம். இலவசமாக பயன்படுத்தப்படும் ஜெமினி ஏஐ லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இடம்பெற்றதும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. ஏஐயை இலவசமாக பயன்படுத்தினால் வரும் ஜெமினி லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இடம்பெற்றிருந்ததால் இலவச ஏஐ லோகோ பயன்படுத்தப்பட்டதை விமர்சிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் விதவிதமாக மீம்ஸ்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்கூட்டியே வெளியான ஜனநாயகன் ட்ரெய்லர் 2ஆம் நாளில் 3.8 கோடி பார்வைகளை மட்டுமே கடந்துள்ளதால் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படமும் 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படமும் வெளியாக உள்ளது. ட்ரெய்லர் வெளியான 24 மணி நேரத்தில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது பராசக்தி திரைப்படம். நேற்று மாலை 6 மணிக்கு யூடியூபில் வெளியான பராசக்தி திரைப்படம் 24 மணி நேரத்தில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. 24 மணி நேரத்தில் 4 கோடி பார்வைகளை கடந்த தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது பராசக்தி. நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாகி 2 நாட்களில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதன் மூலம் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை முந்தியுள்ளது பராசக்தி. நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி ட்ரெய்லரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். பராசக்தி படத்தில் இடம்பெற்றுள்ள டெல்லிதான் இந்தியாவா என்ற வசனம் என் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தெலுங்கு படத்தின் பகவந்த் கேசரி ரீமேக் என கூறப்படும் ஜனநாயகன் ட்ரெய்லரும் அப்படியே உள்ளதாக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில் பகவந்த் கேசரி படத்தின் ட்ரெய்லர் முழுமையாக காப்பி அடிக்கப்பட்டது போல் ஜனநாயகன் ட்ரெய்லர் உள்ளதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. இலவசமாக பயன்படுத்தப்படும் ஜெமினி ஏஐ லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ளதும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. ஏஐயை இலவசமாக பயன்படுத்தினால் வரும் ஜெமினி லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இருந்ததால் வலைதளங்களில் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்கூட்டியே வெளியான ஜனநாயகன் ட்ரெய்லர் 2 நாளில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படமும் 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படமும் வெளியாக உள்ளது. ட்ரெய்லர் வெளியான 24 மணி நேரத்தில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது பராசக்தி திரைப்படம். நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாகி 2 நாட்களில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் 1280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,02,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதிய ஆண்டு தொடங்கிய பிறகு 4 நாட்களில் மட்டுமே தங்கம் சவரனுக்கு 2,560 ரூபாய் அதிகரித்துள்ளது. புத்தாண்டு தினத்தில் 1,00,000க்கும் குறைவாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை அடுத்தடுத்த நாட்களில் ஏற்றத்துடனேயே காணப்படுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் 99,520 ரூபாயாக இருந்த நிலையில் மறுநாள் 1,120 ரூபாய் அதிகரித்தது. 3ஆம் தேதி சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,800 ரூபாய்க்கு விற்பனையானது.
விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையும் அதே விலை நீடித்தது. ஆனால் வாரத்தின் முதல் நாளான திங்களன்று காலையில் சவரனுக்கு 640 ரூபாயும், பிற்பகலில் மேலும் 640 ரூபாய் என ஒரே நாளில் 1280 ரூபாய் அதிகரித்தது. இதனால் சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,02,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டுமே சவரனுக்கு 2,560 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதேபோல் வெள்ளி விலையும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தொடர்ந்து ஏற்றத்துடன் காணப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாயும், கிலோவுக்கு 10,000 ரூபாயும் அதிகரித்துள்ளது. தற்போது 1 கிராம் வெள்ளி 266 ரூபாயும், கிலோ வெள்ளி 2,66,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தினம் தினம் புதிய உச்சம் தொடும் விலை உயர்வால் வரும் காலங்களில் தங்கம், வெள்ளி வெறும் காட்சி பொருளாகவே இருக்குமோ என்று ஏழை நடுத்தர மக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது. பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3,000 வழங்கப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு 3,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீள கரும்பு வழங்கப்படும். பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு 3,000 ரூபாய் வழங்க ரூபாய் 6,687 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ஒட்டி 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. பொங்கல் தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீள கரும்பு வழங்கப்படும். பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு தெலுங்குவில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற பகவந்த் கேசரி திரைப்படம் 2 ஆண்டுகள் கழித்து தற்போது அமேசான் OTT தளத்தில் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தில் உள்ளது. திடீரென்று பகவந்த் கேசரி திரைப்படம் ட்ரெண்டாக என்ன காரணம்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வந்த நடிகர் விஜயின் கடைசி திரைப்படம் என்ற எதிர்பார்ப்புடன் வரும் 9ஆம் தேதி திரைக்கு வருகிறது ஜனநாயகன். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி வெளியான ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 2023ஆம் ஆண்டு தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரியுடன் ஜனநாயகன் ட்ரெய்லர் 80% ஒத்துப்போனதே அதற்கு காரணம். உதாரணத்திற்கு பகவந்த் கேசரியில் பாலையாவின் பெயர் நீலகொண்டா பகவந்த் கேசரி என வைக்கப்பட்டிருக்கும். ஜனநாயகனில் விஜயின் பெயர் தளபதி வெற்றி கொண்டான். தெலுங்கில் முதல் காட்சியில் பாலையா சிறையில் இருப்பார். அதே போன்ற காட்சி விஜய் படத்திலும் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கு படத்தில் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் வரும் பாலையாவின் வளர்ப்பு மகளை ராணுவத்திற்கு அனுப்ப அவர் விருப்பப்படுவது போன்ற காட்சிகள் இருக்கும். ஜனநாயகன் ட்ரெய்லரிலும் விஜய் என்ற கதாபாத்திரத்தில் விஜயின் மகளாக நடித்திருக்கும் மமிதா பைஜுவை அவர் ராணுவத்திற்கு அனுப்ப ஆசைப்படுவது போன்ற காட்சிகள் உள்ளன. இதேபோல் பல்வேறு காட்சிகள் இரு படங்களிலும் ஒத்துப்போகின்றன. இதனால் பகவந்த் கேசரியின் ரீமேக் படமா ஜனநாயகன் என்ற கேள்வி சமூக வலைத்தளங்களில் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஜனநாயகன் கதை என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் பகவந்த் கேசரி படத்தை பலரும் தேடி வருகின்றனர். இதனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமேசான் தளத்தில் தேடப்படும் படமாக மாறியுள்ளது பகவந்த் கேசரி. இதனிடையே ஜனநாயகன் ரீமேக்கா அல்லது நேரடி படமா என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் தரப்படவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.